மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அடையாறில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் தற்பொழுது அடையாறு மாநகராட்சி மண்டல அலுவலகம் 13இல் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். தேர்தல் அலுவலர் அமித் அவர்களை நேரில் சந்தித்து அந்த வேட்புமனுவை வழங்கி வருகிறார். ஏற்கனவே அதிமுக தரப்பில் வேட்புமனு தாக்கல் ஜெயவர்தன் செய்திருந்தார். தொடர்ந்து தமிழிசையும் பாஜக தரப்பில் போட்டியிடக்கூடிய தமிழிசையும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் செய்ய இருக்கிறார். கடந்த 2019 தேர்தலில் தமிழச்சி தங்கபாண்டியன் இதே தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது அவருக்கு இரண்டாவது முறையாக திமுக வாய்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். மும்முனை போட்டியானது இந்த தொகுதியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதிமுக, பாஜக, அதேபோல் திமுக என 3 தரப்பிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய நிலையில் மும்முனை போட்டியானது இங்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.